ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலி. மாணவர் சேர்ப்பு சுற்றறிக்கை தாமதமானமை குறித்து பிரதமர் விளக்கம். மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. கைது செய்ய தேடப்பட்டு வரும் சம்பத் மணம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேலியவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். உள்நாட்டுச் செய்திகள். தெற்கு அதிவேக வீதியில் 2 குடும்பங்களை சேர்ந்து 8 பேரை ஏற்றி சென்ற வேன் லொரியுடன் இன்று அதிகாலை மோதி கோர விபத்தொன்று பதிவான நிலையில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விபத்தில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பிள்ளைகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தில் ஓபாத்த வீரதொட மல்துவ பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய புஷ்பகுமாரி சந்தமாளி என்பவரை உயிரிழந்தார். இஸ்ரேலில் இருந்து நாடு திரும்பவிருந்த சந்தமாளியின் சகோதரரை அழைத்து செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தவளமவில் இருந்து வேன் ஒன்றில் சென்ற போதே கலனிகம மற்றும் கடதுடுவ பகுதிகளுக்கு இடைப்பட்ட 9.6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பல்பொருள் அங்காடிக்கு பொருட்களை விநியோகித்த பிறகு கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்த லாரியொன்றின் பின்புறத்தில் வேன் மோதுண்டது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தமாளியை திருமணம் செய்யவிருந்த நபரை அந்த வேனை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தமாளிக்கும் குறித்த இளைஞருக்கும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருந்த நிலையில் அவர்கள் இருவரும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் திருமண பந்தத்தில் இணையவிருந்ததாக கூறப்படுகின்றது. விபத்து நடந்த நேரத்தில் அந்த வீதியில் பயணித்த வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை வேனிலிருந்து வெளியே எடுத்து 3 குழந்தைகளையும் வைத்தியசாலையில் சேர்த்தனர். காயமடைந்த வேனின் சாரதி ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் ஹோமாகம வைத்தியசாலையிலும் 3 சிறுவர்கள் கழுபோவில வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதியின் அதிக வேகம் மற்றும் தூக்கமின்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் வேன் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் லாரியின் பின்புறம் சிறிய அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சற்று சிந்தியுங்கள். வாகனங்கள் வருவதை கண்டால் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளை கடப்பதை தவிருங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் பின்பற்றுங்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் முன்பக்கமாக பாதையை கடந்து செல்வதை தவிருங்கள். அதிக விபத்துகளுக்கு இதுவே காரணம். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். மாணவர் மீதான அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் புதிய கொள்கையை உருவாக்கும் போது பல சிக்கல்களை தீர்க்க அமைச்சகம் செயல்பட்டு வருவதால் இடைநிலை தரங்களுக்கான மாணவர் சேர்ப்பு தொடர்பான சுற்றறிக்கை தாமதமாக வெளியிடப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய பாடசாலைகளில் 3 வருடங்களை பூர்த்தி செய்த கல்விசார் கல்விசாரா ஊழியர்களுக்கு தங்களது பிள்ளைகளை தாங்கள் பணியாற்றும் பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான வாய்ப்பை மீண்டும் வழங்குமாறு ஆசிரியர்கள் சிலர் கல்வி அமைச்சு வருகை தந்தபோது கல்வி அமைச்சருடன் கலந்துரையாட அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதன்போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். வரைவு சுற்றறிக்கை பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளையும் கொண்ட துணைக்குழுவிடம் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கொள்கையை இறுதி செய்வதற்கு முன்பு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். கல்வியின் தரத்தை மேம்படுத்த இந்த கொள்கையை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு அரசாங்கமாக கடந்த காலத்தில் நடந்தவற்றுக்கு
பிரச்சினைகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சினைகளை நாங்கள் சரி செய்ய வேண்டும். வெற்றிடங்கள் உள்ள பாடசாலைகளில் மட்டுமே மாணவர்களை சேர்ப்பதன் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. வெற்றிடங்கள் உள்ள பாடசாலைகளில் மட்டுமே மாணவர்களை சேர்ப்பதன் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது என்றும் வெற்றிடம் இல்லாத பாடசாலைகளில் சேர்க்கை செய்யப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதங்களின் பின்னர் இந்த கொள்கை இணக்கம் காணப்பட்டது. வெற்றிடங்கள் உள்ள பாடசாலைகளில் பட்டியல் ஏற்கனவே கோரப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பறையின் அதிகபட்ச கொள்ளளவு 45 மாணவர்கள் என்றாலும் சில பாடசாலைகளில் ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் உள்ளனர். இதனால் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கு போதுமான கவனம் செலுத்துவது கடினமானதாகும். பல மாணவர் சேர்க்கைகள் கல்வியின் தரத்தை விட பாடசாலைகளின் நட்பெயரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதனை அடுத்து கல்வி அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதாக கூறி கல்வி அமைச்சரின் காரியாலயத்திற்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்ததுடன் அவர்களில் சிலருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடலை நடத்துவதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. தற்போது பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்களின் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டப்படும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக நானும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கிறோம். இவ்வாறு மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது, கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது கீழ்த்தரமானதும் இழிவான செயலாகும். ஒளிவாங்கி துண்டிப்பதையோ அல்லது விவாதத்தை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தேர்வுகளை வழங்கும் யுகத்திற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு நடைமுறை ரீதியிலான நிலையான தேர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடும் சேவை வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் நேற்று அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்து காணப்படும் மதவாச்சி மற்றும் கெப்பட்டிகொல்லாவ பிரதேச விவசாய குடியிருப்புகளை மையமாக கொண்டு வெற்றிகரமாக இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மிதினிய பகுதியில் ஐஸ் ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன மூலப்பொருள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் சம்பத் மணம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சம்பத் மணம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பியால் மணம்பேரியின் சகோதரர் ஆவார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கேல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மிதினிவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மணம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்றையும் எம்பிலிபிட்டி போலீசார் அண்மையில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து இந்த பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதை சட்டமா அதிபர் எதிர்ப்பார் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி பிரதிவாதிகளின் பிணை கோரிக்கை தொடர்பாக அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் தங்களின் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் கையூட்டர் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சதீஷ் கமகேவை எதிர்வரும் 30ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கையூட்டர் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரக சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதன்போது சந்தேக நபரின் பிணை கோரிக்கை மனுவும் நீதவானால் நிராகரிக்கப்பட்டது.
உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபத்தலைவர் ஜானன்ஸ் ஜட் உள்ளிட்ட உலக வங்கி குழும பிரதிநிதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுவின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபத்தலைவர் ஜானன்ஸ் ஷட் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த உலக வங்கி பிரதிநிதிகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்தனர். டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா, விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு, வடக்கு மற்றும் கிழக்கின் வளர்ச்சி உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு ஊக்குவிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்தால் உலக வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்திற்கான உதவியை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது என்பதும் தெரிய வந்தது. நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை அடையவும் அரசாங்கம் பாடுபடுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, சர்வதேச அளவில் ஊழல் நிறைந்த நாடாக முத்திரை குத்தப்பட்ட இலங்கை தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான திட்டத்தின் காரணமாக படிப்படியாக பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிலையானதாக மாறி வருவதாக கூறியுள்ளார். செவனகள சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்கள் இருந்தமையினால் பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. லங்கா சீனி நிறுவனத்திற்கு சொந்தமான செவனகள சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்களுக்கு 2025 ஆகஸ்ட் 16, 20, 21, 22 மற்றும் 24 மற்றும் 2025 செப்டம்பர் 4 மற்றும் 5 ஆகிய திகதிகளில் ஒரு குழுவினர் தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 7,000 ரூபாய் வீதம் இழப்பீடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகுடவை வழக்கிலிருந்து நீக்குவதற்கான சட்டமா அதிபர் முடிவை ரத்து செய்ய கோரி மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. குறித்த மேன்முறையீட்டு மனுவை காணாமல் போன 11 இளைஞர்களின் பெற்றோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்வைக்கப்பட்ட உரிமைகளை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த மேன்முறையீட்டு மனுவை எதிர்வரும் ஜனவரி 30 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலங்கொடு நன்பெரியார் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த நேற்று ராணுவம் வரவழைக்கப்பட்டது. தொடர்ந்தும் சில நாட்களாக இந்த வனப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் தீயினால் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு நாசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தீயை அணைக்க ராணுவமும் ரத்னபுரி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். அப்பகுதியில் வீசும் பலத்த காற்று காரணமாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தீப்பரவல் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை சுங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் வங்கி உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க இணக்கம் வெளியிடப்பட்ட BYD வாகனங்களின் இயந்திர திறனை மதிப்பிடுவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை அடுத்த சில வாரங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். தங்களால் இறக்குமதி செய்யப்பட்ட BYD வாகனங்களை இலங்கை சுங்கம் தடுத்து வைத்திருப்பதற்கு எதிராக ஜான் கீல்ஸ் CG நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனானதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன் அபேரத்ன கூறுகையில், தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான் என தெரிவித்தார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்கு 2006 ஆண்டு 19 இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறையை இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்கா பே உள்ளது. அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று முன்தினம் ஆலையடி வேம்பு கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஒரு சிலர் எங்களுடைய கவனக்குறைவாலே தப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள், சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம். அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கேஎல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என கூறப்படும் பஸ் தேவா என்று அழைக்கப்படும் திசாநாயக்க தேவகே திசாநாயக்க என்பவரை பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த சந்தேக நபர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் தேவா என்ற சந்தேக நபரை கைது செய்த பின்னர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கேஎல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் இருந்து 440 கிராம் போதைப் பொருள் மற்றும் பல வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கேஎல் பத்ர பத்மே வெளிநாட்டில் இருந்ததாகவும், சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டதும் கேஎல் பத்ர பத்மே கோபமடைந்து தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வாவை தொலைபேசியில் மிரட்டியதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கேஎல் பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சந்தேக நபர் செய்த குற்றங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக கூறிய போலீசார், பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து அதன் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலைநிறுத்தம் போராட்டத்தின் முதற்கட்டமானது நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தமது அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி எதிர்காலத்தில் வேலைக்கு மேலதிகமாக டெண்டர் குழுக்களில் இணைதல், ஏனைய குழுக்களில் இருந்து விலகல் போன்றவற்றை முன்னெடுத்து அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து ஊழியர்களும் நாளை 17ஆம் திகதி மற்றும் நாளை மறுநாள் 2 குழுக்களாக சுகவீன விடுமுறையில் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும், அந்த 2 நாட்களின் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் மூடப்படவோ அல்லது வேறு எந்த செயல்முறைக்கும் பாதிக்கப்படவோ மாட்டாது என்றும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டார். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள உணவக கழிப்பறை குப்பை தொட்டியிலிருந்து 17 செயல்படுத்தப்படாத தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கழிப்பறையை சுத்தம் செய்ய சென்றபோது குப்பை தொட்டியில் குறித்த தோட்டாக்கள் இருப்பதை துப்புரவு ஊழியர்கள் கவனித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் அவர்கள் தொலைபேசியில் போலீசாருக்கு தகவல் அளித்து அதை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரால் கைப்பற்றப்பட்ட குறித்த தோட்டாக்கள் பரிசோதனையில் 9 மில்லிமீட்டர் வகைகள் என கண்டறியப்பட்டுள்ளதுடன் யாரோ ஒருவர் கழிப்பறை குப்பை தொட்டியில் தோட்டாக்களை வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தென்கொரியாவில் உற்பத்தி மற்றும் கடற்றொழில் துறைகளுக்கான தொழில் வாய்ப்புகளுக்காக 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கொரிய மொழி பரீட்சைக்கான அனுமதி அட்டை விநியோகம் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இது எதிர்வரும் 17ஆம் தேதி நள்ளிரவு வரை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். பரீட்சைக்கான விண்ணப்பங்களை பெறுவது தகமைகள் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 18 முதல் 39 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். 1985 9/15 முதல் 2007 9/14 வரை பிறந்த நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வழக்கின் காரணமாக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது கடுமையான தண்டனை பெற்றவராக இருத்தல் கூடாது. கொரிய குடியரசால் நாடு கடத்தப்பட்டவராக அல்லது திருப்பி அனுப்பப்பட்டவராக இருத்தல் கூடாது. பார்வை குறைபாடு அல்லது நிற குறைபாடு இல்லாத நபராக இருத்தல் வேண்டும். முதுகுத்தண்டு காயம் உள்ளவராக அல்லது விரல்கள் இல்லாதவராகவோ அல்லது விரல்கள் அகற்றப்பட்டவராகவோ இருத்தல் கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக அறிவுறுத்தல்களை பெற்று விண்ணப்பிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். தற்போது கேரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவவில்லை என்ற காரணத்தினால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான தேவையில்லை என விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் கேரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். எனினும் தற்போது சித்தரிக்கப்படும் தட்டுப்பாடானது அரிசி ஆலை உரிமையாளர்களால் உருவாக்கப்பட்டது என விவசாய அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. இதேவேளை கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா அரிசி விற்கப்படுமாயின் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அமைய அரிசியை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நாட்டின் தேசிய நீரியல் சூழற் தொகுதியும் உள்ளூர் மீன் வளத்தையும் கடுமையாக அச்சுறுத்தும் ஆக்கிரமிப்பு இயல்புடைய 4 வெளிநாட்டு மீன் இனங்களின் இறக்குமதி, வைத்திருத்தல், இனப்பெருக்கம் செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அறிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமல் ஜினதாச, தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கித்சிரி தர்மபி, கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த காவத்த மற்றும் ஆங்கிலிங் பிரஜாவ ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் சங்கத்தின் பிரதம போஷகர் திரு பிரசன்ன பிரியகலும் விக்ரமரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். இங்கு உடவியலாளர் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இலங்கையின் தனித்துவமான நீரியல் சூழற் தொகுதியையும் தேசிய மீன் வளத்தையும் பாதுகாப்பது எமது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். அதேவேளை நாட்டில் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் அலங்கார மீன் வளர்ப்பு துறையை வலுப்படுத்துவதும் எமது நோக்கமாகும். இவ்விரு துறைகளையும் சமநிலையுடன் முகாமைத்துவம் செய்து சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆக்கிரமிப்பு மீன் இனங்களை தடை செய்ய நாம் தீர்மானித்துள்ளோம். இது எக்காரணம் கொண்டும் அலங்கார மீன் வளர்ப்பு துறைக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல, மாறாக அதனை ஒரு நிலையான வழியில் முன்னெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். அத்துடன் தெதுரு ஓயாவில் பரவி வரும் ஆக்கிரமிப்பு மீன்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த மக்கள் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் செயற்திட்டம் ஒன்றையும் நாம் ஆரம்பிக்க உள்ளோம் என்றார். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். ரத்தினபுரி ஹொரணை வீதியில் அபிடவள பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றி சென்ற சொகுசு பஸ் ஒன்று டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சொகுசு பஸ்ஸில் பயணித்த 15 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக இடங்கொட மற்றும் ரத்தினபுரி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்ட மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாகும். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்ட மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய திட்டமிட்ட வகையில் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு ஜேவிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் பொதுஜன பெரமுன முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஆண்டுக்கு 4.9% வளர்ச்சியடைந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நிலையான விலையில் 2025 ஆண்டின் 2வது காலாண்டிற்கு 28,83,559 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது 2024 ஆண்டின் 2வது காலாண்டில் 27,49,504 மில்லியன் ரூபாவாக பதிவாகியிருந்தது. அதன்படி 2025 ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியானது நேர் பெருமானத்தின் 4.9% அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் விவசாய நடவடிக்கைகள், தொழில்துறை மற்றும் சேவை நடவடிக்கைகள் முறையே 2.0%, 5.8% மற்றும் 3.9% விரிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக பாரம்பரிய தளமான சீகிரிய கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய குற்றத்துக்காக நேற்று சீகிரியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட யுவதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தம்புள்ளை மாவட்ட நீதிபதி நிலந்த விமலரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே அவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த யுவதி சீகிரியாவில் உள்ள கண்ணாடி சுவரில் தமது ஹேர்பின்னை பயன்படுத்தி 6 ஆங்கில எழுத்துக்களை எழுதியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வேயங்கொட பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் திவுலபிட்டிய பகுதியில் சிறிது காலமாக இலத்திரனியல் சிகரெட்டுகளை விற்பனை செய்து வருவதாக திவுலபிட்டிய போலீஸ் பொறுப்பதிகாரி நிகால் திசாநாயக்கவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய திவுலபிட்டிய பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து மரதகமுளவில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலை ஒன்றின் பாடசாலை மாணவர்களுக்கு இலத்திரனியல் சிகரெட்டுகளை விநியோகித்துக் கொண்டிருந்த போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் இலத்திரனியல் சிகரெட்டுகளை அனுப்பியதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு இலத்திரனியல் சிகரெட்டுகளை 5,500 மற்றும் 7,500 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 32 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தரக்கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேவேளை கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். டிக்டாக்கின் அமெரிக்க செயற்பாடுகளின் உரிமை தொடர்பாக சீனாவுடன் வாஷிங்டன் உடன்பாடொன்றை எட்டியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான அடிப்படை கட்டமைப்பு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பின் போது அடுத்த வெள்ளிக்கிழமை இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் டிக்டாக்கின் சீன உரிமை தொடர்பான நெருக்கடியை தீர்க்க இந்த ஒப்பந்தம் எட்டப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் நிலவும் மோதல்களின் காரணமாக அந்நாட்டின் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 30% குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாள சுற்றுலா ஆணைக்குழு, உணவக உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான ஒழுங்கமைப்பாளர்கள் கடந்த ஆண்டை விட இப்போது சுற்றுலா பயணிகளின் வருகை 30% குறைந்துள்ளதாகவும் சில சுற்றுலா முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். காத்மண்டுவின் பரபரப்பான சுற்றுலா மையங்கள், கடைகள் மற்றும் உணவகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி 26 சமூக ஊடக வலையமைப்புகளை தடை செய்வதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக நேபாளத்தில் நடந்த போராட்டத்தில் இதுவரை 72 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 59 பேர் போராட்டக்காரர்கள், 10 பேர் கைதிகள் மற்றும் 3 பேர் போலீசார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் வெனிசுலா நாட்டு கப்பல் பற்றி எரியும் 28 வினாடிகள் கொண்ட காணொலியும் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் ட்ரம்ப் கூறியதாவது: அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த தாக்குதல் அவசியம். நீங்கள் அமெரிக்கர்களை கொல்லக்கூடிய போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதால் நாங்கள் உங்களை வேட்டையாடுகிறோம். போதைப்பொருள் விநியோகம் மூலம் பல ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை கொன்றுள்ளனர். இனி நாங்கள் அதனை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். ஆசிய கிண்ணத்தின் நேற்றைய போட்டியில் ஹாங்காங் அணியை 4 விக்கெட்டுகளால் இலங்கை அணி வீழ்த்தியுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஹாங்காங் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஹாங்காங் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் நிசகட் கான் ஆட்டமிழக்காது 52 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் துஷ்மந்த சமீர 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த நிலையில் 150 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 18.5 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பத்தும் நிசங்க 44 பந்துகளில் 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி நேரத்தில் ஆடுகளம் புகுந்த வனிந்து அசரங்க 9 பந்துகளில் 2-4 ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக 20 ஓட்டங்களை அதிரடியாக பெற்று அணியின் வெற்றிக்கு பங்காற்றினார். போட்டியின் ஆட்ட நாயகனாக பத்தும் நிசங்க தெரிவானார். இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.